ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய பழமாக 3 பழம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா பிரியாணி டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். தக்காளி சாதம் சாப்பிடும் போது பிரியாணி சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இது வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. ஒரு வேளை உங்கள்கிட்ட காஞ்ச பச்சை பட்டாணி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணியே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வதக்கிக்க போகிறேன். மசாலாம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி வந்து எடுத்திருக்கேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் அரிசி நான் வந்து எடுத்திருக்கேன். கரண்டியை வச்சு இப்போ லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசி வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியில் சாப்பாடு செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெரைட்டி ரைஸ்லாம் இதில் செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட சீரக சம்பா அரிசி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை தண்ணியில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். இந்த குக்கரில் நாங்கள் 3 விசில் விட்டால் தான் சாதம் வெந்து வரும். நான் 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் விட்டுட்டேன். விசில் வெயிட்டும் குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம தக்காளி சாதம் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கூட கொஞ்சம் பச்சை பட்டாணியை நான் சேர்த்துருக்கேன். அதோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியோட அளவு எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கும். சாதமும் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த மசால் வந்து எல்லா சாதத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணும் போதே சாதம் தக்காளி சாதம் அவ்வளோ நல்ல மணமாக இருக்கும். எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் செய்யும் பொழுதே அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக நம்ம தக்காளி சாதம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.